இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இந்த ஏஐயின் கதை எப்போது தொடங்கியது தெரியுமா? 1950ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கணிதவியலாளர் அலன் டியூரிங் இயந்திரங்கள் சிந்திக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார். அதுதான் இன்றைய ஏஐக்கான அடித்தளமாக அமைந்தது. அவர் உருவாக்கிய டியூரிங் டெஸ்ட் தான் ஒரு கணினி உண்மையிலேயே மனிதன் போல சிந்திக்கிறதா என்பதை சோதிக்கும் முதல் முயற்சியாக இருந்தது. அதன் பிறகு 1956இல் அமெரிக்க விஞ்ஞானி ஜான் மெர்கத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொற்றொடரை முதன்முறையாக பயன்படுத்தினார். அத்துடன் நடந்த டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸ் தான் ஏஐ ஒரு தனி ஆராய்ச்சி துறையாக பிறக்க முக்கிய தருணமாக இருந்தது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன சாட் ப்ரோக்ராம்ஸ், செஸ் சால்விங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இருந்த ஏஐ 1997இல் ஐபிஎம்ஸ் டீப் ப்ளூ உலக சதுரங்க சாம்பியன்ஸ் காரி காஸ்போராவை வென்றபோது உலகம் அதிர்ந்தது. அதன் பிறகு 2011இல் ஐபிஎம்ஸ் வாஸ்டன் ஜியோபர்டி நிகழ்ச்சியில் மனிதர்களை வென்றது. 2016இல் கூகுள் டீப் மைண்ட்ஸ் ஆல்பாகோ உலகின் சிறந்த கோ விளையாட்டு வீரரை தோற்கடித்தது. ஆனால் உண்மையான பிரபலம் எப்போது ஆனதென்றால் 2022இல் வந்த சாம் ஆல்ட்மேனின் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடியால் தான். தொடங்கப்பட்ட சில மாதங்களில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தி ஏஐயை நாள்பட்ட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிவிட்டார்கள். இன்று கல்வி, மருத்துவம், வணிகம், மீடியா, திரைப்படம் எங்கு பார்த்தாலும் ஏஐ தனது தடத்தை பதித்துவிட்டது. செயற்கை நுண்ணறிவு துறையில் புரட்சியை ஏற்படுத்திய சாட் ஜிபிடி உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறியுள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஓபன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் இந்தியாவில் சாட் ஜிபிடி பயன்பாடு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 4 மடங்கு அதிகரித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது. இதனால் இந்தியாவில் நாங்கள் மேலும் அதிக முதலீடுகளை செய்ய உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது அறிவிப்பில், இந்த வருட இறுதிக்குள் இந்தியாவில் எங்களின் முதல் அலுவலகத்தை திறக்க இருக்கிறோம். அடுத்த மாதமே நான் இந்தியா வருகை தர இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு உலகளவில் பல துறைகளில் இடம் பிடித்து வரும் நிலையில் கல்வி, சுகாதாரம், தொழில் மற்றும் மீடியா போன்ற துறைகளில் இந்தியா ஏஐயை விரைவாக ஏற்றுக்கொண்டு வருகிறது. அதற்கான சிறந்த சந்தையாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஓபன் ஏஐ நிறுவனம் தனது கவனத்தை இந்தியா பக்கம் திருப்பியுள்ளது. சாம் ஆல்ட்மேனின் இந்த அறிவிப்பு இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்ப மேம்பாடு, வேலைவாய்ப்புகள் மற்றும் புதுமை முயற்சிகள் பெருகும் என்ற நம்பிக்கையை எழுப்பியுள்ளது. ஓபன் ஏஐ நிறுவனம் இந்தியாவில் அலுவலகம் தொடங்குவதால் உலகின் மிகப்பெரிய சந்தையை நேரடியாக அடைய முடியும். திறமையான இந்திய சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ ரிசர்ச்சர்ஸ் என அனைவரையும் சேர்த்துக்கொண்டு புதிய ஏஐ கண்டுபிடிப்புகள் உருவாக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அதோடு இந்தியாவின் ஐடி நிறுவனங்களோடு டைப் செய்து கல்வி, சுகாதாரம், வணிகம் போன்ற துறைகளில் சாட் ஜிபிடி மற்றும் ஏஐ பயன்பாட்டை விரிவுபடுத்த சாத்தியம் அதிகமாகும். மற்ற நாடுகளை ஒப்பீடு செய்யும் போது இந்தியாவில் R&D மற்றும் ஆபரேஷன்ஸ் நடத்தும் செலவு குறைவு. அதனால் அதிக இனோவேட்டிவ் செய்ய ஓபன் ஏஐக்கு நல்ல சந்தர்ப்பமாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் ஓபன் ஏஐக்கு இந்திய அலுவலகம் என்பது பெரிய சந்தை, திறமையான மனித வளம், குறைந்த செலவு, உலக செல்வாக்கு என எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். இனி வரவிருக்கும் மாதங்களில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.